நீங்க டயட்ல இருக்கீங்களா? அப்ப இந்த ஃபுட் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ரிச்சா சூப்பரா இருக்கும். ஆயில் சேர்க்கல அப்படிங்கிறதுக்கோசரம் நல்லா இருக்காதுன்னு நெனைக்காதீங்க. சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல வேக வச்ச சுண்டல் கொஞ்சம், 1 தக்காளி, 1 பெரிய ஆனியன், பச்சை மிளகா 1, அது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எனக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளோ சுண்டல் வச்சுருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி தண்ணி ஆட் பண்ணிட்டு, குக்கர்ல 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வேவிச்ச சுண்டல், இஞ்சி, 5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துவேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆயிலே இல்லாமல் ஹெல்த்தியான கிரேவி ரெடியாக இருக்கும். சுட சுட இட்லி, களி எது கூட வேணால் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.